தங்கைகள், அம்மாக்கள், மருமகள்கள் இவங்களுடைய வீடியோ எல்லாம் பிரைவசியானதுங்க. அது எப்படிங்க நல்லா வருது? நான் என்ன கேட்கிறேன்னா, அவங்க ஓட்டு போட வந்திருக்காங்க, அதுலயா பிரைவசி? பாத்ரூம் போனாதான் அங்க கேமரா வைக்க கூடாது, அது பிரைவசி. ட்ரெஸ் மாத்திர இடத்துல கேமரா வைக்க கூடாது, அது பிரைவசி. ஓட்டு போடுற இடத்துல யாரு ஓட்டு போறாங்கன்னு மூஞ்சிய கட்டுறதுல என்ன பிரைவசி? எங்க வந்து நீங்க உருட்டி விடுறீங்கன்னு பாருங்க. அதை விட இன்னொரு, ஆன்லைன்ல ரீட் பண்ண முடியாதுல்ல, நமக்கு போட்டோ காப்பியா தானே ஏத்தி வச்சிருக்காங்க. எப்படி ஜெராக்ஸ் காப்பி எடுத்து இப்படியே பார்த்து தெரிஞ்சுக்க முடியுமோ அப்படிதான் ஏத்தி வச்சிருக்கானுங்க. நீங்க கிளிக் பண்ணிட்டு டக டக டகன்னு அதை டவுன்லோட் பண்ணி நமக்கு தேவையான விஷயங்களை உடனே இப்படி போட்டு ஒரு 4 லெட்டர் அடிச்சு விட்டோன்னே வருதுல, அப்படிலாம் எடுக்க முடியாது. அது ஏன்னு கேக்குறாங்க. அது ஏன் அப்படி பண்றீங்க? எதுக்காக நீங்க ஆன்லைன்ல அப்படியே ரீடபிள் வெர்ஷன்ல கொடுக்காம என்ன பண்றீங்கன்னு கேட்டதுக்கு, அது வாக்காளர்களின் தனி உரிமை. என்னையா தனி உரிமை நீங்க காப்பாத்துனீங்க? வாக்காளர் உரிமையே எடுத்துட்டு 76 லட்சம் பேர் தெருவில் திருறாங்க இப்ப இங்க பீகார்ல. என்ன வாக்காளர் உரிமை? வாக்காளர்கள் பாதுகாப்பு, வாக்காளர் உரிமை திரும்ப திரும்ப